கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிற வேத வார்த்தை ஜெபத்தை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 5:17 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். ரோமர் 12:12 இதைத்தான் சொல்லுது. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர். ஜெபம் இல்லாமல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதையும் அதிகமாக சாதிக்க முடியாது. ஜெபம்னா என்ன? நம்ம தேவனிடத்தில் பேசுறது எப்பவுமே நீ நல்லா மைண்டில் வச்சுக்கணும். பாருங்க, அப்போஸ்தலர் 10:4 நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். கொர்நேலியு என்னும் ஒரு பக்தன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றான். அவன் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய தூதன் நேரடியாக அந்த இடத்துல இறங்குறான். தேவதூதன் கொர்நேலியுட்ட சொல்றாரு, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னியில் எட்டி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு. பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் நேரடியாக போகுதான் தேவ சமூகத்துக்கு. மாத்திரமில்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 8:3 விதமாக திவ்ய வசன யோவான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக தூபம் இருக்கும்னு சொல்றாரு. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக தூபம் இருக்கும்னு சொல்றாரு. ஆகவே ஜெபத்தை மாத்திரம் நீங்க அசால்ட்டா நினைச்சிடவே செய்யாதீங்க. நீங்க எந்த அளவு ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவு அந்த ஜெபம் உங்களை இயேசுவை போல மாற்றும். அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் பாருங்க வெற்றியை கொடுக்கும். ஒரு 4-5 உதாரணம் நம்ம படிப்போமே. முதலாவது யாபேசின் ஜெபம். யாபேஸ் என்பவன் ஒரு தனிப்பட்ட மனுஷன் வைங்களேன். 1 நாளாகமத்தில் 4 அவனுடைய ஜெபத்தை குறித்து விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமும் 4 அந்த யாபேஸ் எப்படி ஜெபம் பண்றாருன்னு சொன்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தரலும். அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அப்படியே செஞ்சாராங்க. யாபேஸ் யாருக்காக ஜெபம் பண்ணாரு? தேவனே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தவே கூடாது. இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ஸ்டடியாக இருந்தால் தான் உங்களுடைய குடும்பம் ஸ்டடியாக இருக்கும், உங்களுடைய ஜாப் சரியாக இருக்கும், உங்களுடைய சபை சரியாக இருக்கும், உங்களுடைய சுற்றுலா ஜனங்கள் சரியாக இருப்பாங்க. நீங்கள் சரியாக இருக்கணும்னா ஜெபம், இந்த ஜெபம் உங்களை சரிப்படுத்தும். ஜெபம் பண்ணாங்க யாபேஸ், என்னை ஆசீர்வதிப்பா, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குப்பா, உமது கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தவே கூடாது. அந்த ஜெபந்தான் அவன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக மாற்றி என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் பாருங்க எஸ்ரா. அந்த ஜெபம்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். 3 வசனத்தில் அது அவ்வளோ தெளிவாக இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்ரா 8:21, 22, 23. நாங்கள் தூத்துக்குடிக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தோம். கன்வென்ஷனுக்கு போகும்போது 3 நாள் ஈவினிங் கன்வென்ஷன் நடந்தது. அதில் ஒரு நாள் சனிக்கிழமை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஸ்பெஷலாக பாஸ்டிங் பிரேயர் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த பாஸ்டிங் பிரேயரில் நான் அந்த மெசேஜை கொடுத்தேன். எஸ்ராவில் அந்த 8:21, 21, 22, 23 குறித்து வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்திறதற்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வியான வழியை தேட நான் அங்கே அந்த அகாவா நதி கரையில் உபவாசத்தை குறிவித்தேன். வழியில் சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரைவரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுவர்கள் எல்லோரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவருடைய விளையாடுகள் எல்லோரும் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார்.
ஒரு பெரிய கேங்கு. எஸ்ரா, அவர் ஒரு வேத பாரகன், அவர் கூட ஒரு 250 பேர், எல்லாம் விஐபிஸ். அந்த அகவா நதிக்கரையில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறாங்களாம். யாருக்காக பாருங்க, வசனம் சொல்லுது, தனக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பொருட்களுக்காக, தேவக்கரம் தன்னோட கூட இருக்கணும். அவ்வளோ தூரம் பாருங்க உட்காந்து இந்த நதிக்கரையில் ஜெபம் பண்ணுறாங்களாம். ஜெபத்தை அப்படியே ஆண்டவர் கேட்குறாராம். அந்த எஸ்ரா பாருங்க, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்த போது அதை செப்பனிட்டு ஒரு குரூப் போச்சுது இல்லையா, அது கூட அந்த எஸ்ரா இருந்தாருங்க. அவன் அந்த அலங்கம் செப்பனிடப்பட்டு அதே எருசலேம் சீர்படுத்தப்பட்டு பழையபடியும் ஆலயம் கட்டப்பட்ட போது அவன் அங்கே ஜனங்கள் மத்தியில் அவன் என்ன செஞ்சான், வேதத்தை எடுத்து அவன் டீச் பண்ணான்னு வசனம் இருக்குது. அதுதான் நீங்கள் ஜெபத்தை தயவு செய்து அசால்ட்டாக நினைக்கவே கூடாது. எஸ்ரா ஜெபம் பண்ணுறாரு, அது அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பொருட்களுக்கும் அவருடைய சகல வழிகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறிச்சு. சத்துருவில் வர முடியல. நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் செய்யணும். யாபேஸ் ஜெபம் பண்ணாரு, அவன் லைஃப் நல்லா இருந்தது. எஸ்ரா ஜெபம் பண்ணாரு, கேங்கே நல்லா இருந்தது. யோபு பாருங்க, யோபுவின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வரும். யோபு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபம் பண்ணாராம். யாருக்காக? தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக. யோபு சிறையிருப்பில் இருந்தார். அந்த சூழ்நிலையில் கூட அவர் மனம் தளராதபடி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணும்போது யோபுனுடைய ஜெபத்தை கேட்டு யோபுனுடைய நண்பர்களுடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றினாராம், யோபுடைய சிறையிருப்பையும் மாற்றினாராம். நீங்கள் எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரியாமல் லாக் ஆகிருக்கலாம். நான் யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் எங்கெங்கே லாக் ஆகிருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எத்தனையோ ஜனங்கள் நான் பார்க்குறேன், அருமையாக பேசுகிறாங்க, அருமையாக ஜெபம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க. ஒரு சில மக்களுடைய சில விஷயங்கள் அவங்க மாட்டிகிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்க மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட நான் கண்ணார நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் கூட எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு கொடுப்பான நம்பிக்கையோடு கூட அவன் ஜெபம் பண்ணுறான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக. அப்போ அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சிறையிருப்பை மாத்துறாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் விடுதலை கிடச்சிடுச்சு. யோபுவும் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் என்று திருமறை கூறுகிறது. கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். பவுல் தீமோத்தேயு சொல்றாரு, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரிவுமா இருக்கிறது. எல்லா மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, டாப் டு பாட்டம். ஒருத்தங்க ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சூப்பர் வேலை பார்க்குறாங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஒருத்தங்க கடுமையாக பகைக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட உங்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வரப்போகிற எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணதுக்கு அவ்வளோ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயு சொல்லிட்டாரு, எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமா இருக்கிறதா. ஊழியக்காரர் சபையாருக்காக ஜெபம் பண்ணுறாங்க, சபையார் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுறாங்க. எத்தனையோ இடங்களில் ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யுது. நம்முடைய ஆண்டுக்கு ஒரு பேர் உண்டு, சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாரும் உம்மிடத்தில் வருவார்கள். அதுதான் சொல்கிறேன். இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிளெஸிங்ஸாக மாறணும்னா ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் வெள்ளூரில் நம்முடைய இயேசுவின் சமாதான ஊழியங்கள் ஆத்துமநேசர் திருச்சபையில் ஒவ்வொரு வருஷமும் 3 முறை மறக்காமல் அதிகாலையில் வந்து சபையில் உட்காந்து 40 நாள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபங்கள் எவ்வளவோ கடினமான சூழ்நிலையில் லகுவாக மாற்றுது, எவ்வளவோ அற்புதமான காரியங்களை செய்து கொடுக்குது. சபையில் டெய்லி 3 வாட்டி ஜெபம் உண்டு, காலத்தை, பகலில், நைட்டில். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் 3 சர்வீஸ் உண்டு. நான் 8 மணிக்கு இங்கே வந்தோம்னா திரும்பி போகிறதுக்கு நைட்டில் 9 மணி ஆகும்.
நம்ம எந்த அளவு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் யாருக்கா ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அப்போ ஜெபம் என்பது தேவ சமூகத்தில் டைரெக்டாக போகுது. அது தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமுள்ள ஒரு தூப வர்க்கம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாபேஸ் ஜெபம் பண்ணாரு, குடும்பத்திலே டாப்பாக வந்தார். எஸ்ரா ஜெபம் பண்ணாரு, அவருக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய சகல பொருட்களுக்காக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அருளினாராம். யோபு ஜெபம் பண்ணாரு, சிறையிருப்பு மாறிடுச்சு. பாருங்க, பவுல் சொன்னபடி தீமோத்தி ஜெபம் பண்றாரு, எல்லா மனுஷனுக்காகவும். ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மைக்கு செய்ய கொடுக்குது. நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. மனுஷங்கள்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்குங்க, வீண்கத்தை பேசுகிறத குறைச்சிக்குங்க, அடுத்தவங்களை பற்றி மட்டமாக பேசுகிறத குறைச்சிக்குங்க. வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சூழ்நிலை மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய லைஃப் மாறும். உங்கள் நிமித்தமாக உங்களை சூழ்ந்திருக்கின்ற எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா பிளெஸ்ஸிங்ஸாக மாறுவாங்க. அப்படியே பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.